வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பொது தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்கள் 2026 அனுமதி காலம் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு போது தேர்தல் தொடர்பான விஷயங்களை காட்சிப்படுத்துவதற்கான தடை சார்ந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க சட்டமன்றங்களுக்கான பொது தேர்தல், கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆகியவற்றை நடத்துவதற்கான கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் 2026 மார்ச் 15 அன்று அறிவித்தது. எந்த ஒரு வாக்குப்பதிவு பகுதியிலும் வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் அமைதி காலம், தொலைக்காட்சி அல்லது அது போன்ற சாதனங்கள் உள்ளிட்ட வழிமுறைகள் மூலம் எந்த ஒரு தேர்தல் விஷயத்தையும் காட்சிப்படுத்துவதை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126(1)B தடை செய்கிறது. அதன்படி 9 ஏப்ரல் 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். அசாமில் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 5 மணி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 5 மணி வரையும், அதேபோல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். கேரளா, புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரையும் அமைதி காலமாகும். அதேபோல் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி மாலை 6 மணி வரையும் அமைதி காலமாகும். 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும். மேற்கு வங்கத்தில் 23 ஏப்ரல் 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். முதல் கட்டத்தில் வரும் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி மாலை 6 மணி வரையும், 29/4/2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். இரண்டாவது கட்டத்தில் 27ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6 மணி வரையும் அமைதி காலமாகும். மேலே குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் தொலைக்காட்சி, வானொலி அலைவரிசைகள் மற்றும் கேபிள் நெட்வொர்க்குகளால் ஒளி மற்றும் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியில் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பை ஊக்குவிப்பதோ, பாதிப்பதாகவோ அல்லது தேர்தல் முடிவை பாதிப்பதாகவோ அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவோ கருதப்படும் எந்த ஒரு விஷயமும் குழு உறுப்பினர்கள், பங்கேற்பாளர்களின் கருத்துக்கள், வேண்டுகோள்கள் உட்பட இடம்பெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆணையம் மீண்டும் வலியுறுத்துகிறது. இதில் எந்த ஒரு கருத்து கணிப்பை ஒளி மற்றும் ஒளிபரப்புவதற்கு அடங்கும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126(a)ன் கீழ் 2026 ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் 2026 ஏப்ரல் 29 புதன்கிழமை அன்று மாலை 6:30 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நடத்துவதும் அதன் முடிவுகளை அச்சு அல்லது மின்னணு ஊடகங்கள் மூலம் பரப்புவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.